சுக்கிரனோட ஒரு கதையை வந்து சொல்றாரு. இதன் மூலியமாக மனசு வந்து எப்படி பல பரிமாணங்களை எடுக்குதுங்கிறது ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஒரு காலகட்டத்திலே வந்து பிருகு முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். மிகப்பெரிய ஒரு மகரிஷி அவரு. ரொம்ப கோவப்படக்கூடியவர். அவரு மத்த உலகங்களுக்கெல்லாம் போய் எல்லா தேவர்களோடையும் கோவப்படுறது தான் அவருடைய வேலை. அந்த பிருகு மகரிஷியோடைய புத்திரன், அவருடைய பையன். அவருடைய பேர் தான் வந்து சுக்கிரன்னு பேரு. அவங்களுக்கு வந்து மனைவி இல்லாததுனால தான் மட்டும்தான் அந்த குழந்தையை வளர்த்துக்கிட்டு வராரு. இவர் ஏற்கனவே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஞானத்துல இருக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கனால எப்பொழுதும் சமாதி ஸ்டேட்லயே உட்காந்து தியானத்திலே அமர்ந்துடுறாரு. அந்த குழந்தையும் இவரை சுத்தியே காட்டுக்குள்ள வளர்ந்து 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 அவரை பார்த்து அதே மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, தியானம் பண்ணி உட்காந்து தவங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து ஒரு வாலிப வயசு வரும்போது உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது வானத்து மேல வந்து ஒரு அப்சரஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய மங்கை ஒரு பெண் வந்து இப்படி கிராஸ் ஆகி போறாங்க. அந்த பெண்ணை பார்த்த உடனே இந்த சுக்கிரனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பெண் மேல வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த பெண்ணை அப்படியே பாக்குறான். அந்த பெண்ணும் சுக்கிரனை பாக்குறாங்க. அப்ப இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் வந்து ஏதோ வந்து பேசாமலே இவங்களுக்குள்ள ஒரு பரிமாற்றம் நடக்குது. அந்த பெண் போயிடுறாங்க. ஆனா இவனுடைய மனதுல வந்து அந்த பெண்ணோட உருவமும் அந்த பெண் மேல வந்து ஒரு ஆழமான ஒரு ஆசையும் ஏற்பட்டு விட்டது. அந்த ஆசையினால அவன் என்ன நினைக்கிறான், இந்த சுக்கிரன் வந்து நான் அந்த பெண்ணை வந்து என்னோட வாழ்க்கையில துணையா இருக்கணும், அந்த பெண்ணோட நான் வாழணும், அனுபவிக்கணும் அப்படின்னு ஆழமான ஒரு ஆசையை ஏற்படுத்தி அதற்கு நான் என்ன செய்வதுன்னு சொல்லி கண்ணை மூடி உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் தவம் பண்ண 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 அந்த ஆசையவே என்ன பண்றான், உள்ளுக்குள்ள வந்து அதுவே ஆழப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் அவனுடைய தவத்தினால. ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சு, இவன் உடலை விட்டு இவனுடைய உயிர் வந்து நேரா சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. உடம்பு இங்க கிடக்குது, உயிர் சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. சொர்க்கத்துக்கு போனா அங்க இந்திரதேவன் உட்கார்ந்துருக்காரு. இந்திரன்ட்ட போறாரு. இந்த மாதிரி இந்திரன் பார்த்துட்டு, ஓ நீ நிறைய தவம் பண்ணியிருக்கிற, நிறைய உன்னுடைய இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். உனக்கு வந்து இந்த சொர்க்கத்துல நீ தங்கிக்கலாம், நீ வந்து எவ்வளவு நாள் வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி இந்த பெண்ணை பார்த்தேன், அந்த பெண் இங்கதான் இருக்கிறாங்க, அந்த பெண்ணை நான் வந்து மணந்து நான் வாழணும்ன்றாரு. நல்லா நீ மணந்துக்கோ, இங்க நல்ல தாராளமா இருந்துக்கோன்றாரு. அந்த பெண்ணோட மணந்து அந்த பெண்ணோட இந்திரலோகத்திலேயே வந்து சொர்க்கத்திலேயே ரொம்ப காலம் பல யுகங்கள் அங்கேயே வாழ்றாரு. பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷங்கள் அங்கேயே வாழ்றாரு. ரொம்ப வருடங்கள் வாழ்ந்து எல்லா விதமான சுக போகங்கள் அனுபவங்கள் எல்லாம் அனுபவித்து புண்ணியம் எல்லாம் கரையிற வரைக்கும் எல்லாம் அனுபவிக்கிறாரு. கடைசியில ரொம்ப காலம் கழிச்சு வந்து அவருக்கு ஞாபகம் வருது, அடாடா நம்ம அப்பாவுக்குள்ள நம்ம சேவை பண்ணிக்கிட்டு இருந்தோம், அங்க இருந்துகிட்டு இருந்தோம் இல்ல, திடீர்னு நம்ம இப்ப இங்க வந்துட்டோமே, இப்ப அங்க யாரு பாத்துக்குவாங்க அப்படின்ற ஏதோ ஒரு எண்ணம் வருது அவருக்கு. அப்படி எண்ணம் வரும்போது இவருடைய அந்த சொர்க்கத்துல இருக்க வேண்டிய நேரங்கள் முடிந்து விடுகிறது. நேரா அவர் அங்க என்ன பண்றாரு, தான் கற்பனை பண்ண அந்த விஷயத்தை விட்டுட்டு என்னது பூமியில வந்து ஒரு புழுவா பிறக்க ஆரம்பிச்சிடுறாரு. பூமியில வந்து ஒரு ஜீவராசியா பிறக்கிறாரு. பல பிறப்புகள் எடுக்கிறாரு. அது ஒவ்வொரு பிராணிகளாக பிறக்கிறாரு. லாஸ்ட்ல வந்து ஒரு பிராமணரா பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு அரசனா மாறுறாரு. திருப்பியும் ஒரு குருவா, ஒரு ஆன்மீக குருவா மாறுறாரு. இந்த மாதிரி பல விதமான ஒரு விஷயங்களுக்குள்ள வந்து மாறிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காரு. இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது பல பிறப்பு எடுத்துட்டு வந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சுமங்கா நதிக்கரைன்ற ஒரு நதிக்கரையில ஒரு பிராமணருக்கு ஒரு பையனாக பிறந்து ரொம்ப ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு ஆகி அந்த ஆன்மீகத்துல வந்து ஒரு 800 வருஷமா அந்த தவம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன் பண்ண ஞானத்தை அடையணும், அதுக்கோசரம் தவம் பண்ணிட்டு சமாதியிலே இருந்துகிட்டே இருக்காரு. இவ்வளவு காலம் கடந்து வந்துருச்சு. இப்ப இவ்வளவு காலம் அவருடைய இதுக்குள்ள பலாயிரக்கணக்கான வருஷங்கள், பல லட்சக்கணக்கான வருஷங்கள் கடந்துட்டாரு, பல யுகங்களை கடந்து விட்டார் என்று இங்க வந்து வசிஷ்டர் சொல்றாரு. அப்ப வந்து இந்த பிருகு முனிவர் வந்து மகரிஷி என்ன பண்றாரு, கண்ணை திறக்கிறாரு. அப்பதான் ரொம்ப வருட காலமா சமாதியில இருந்து எங்க அப்படின்னு கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்தா பையனை காணோம். பையன் எங்க இருக்கான்னு தேடும் போது அவருடைய உடம்பு மட்டும் இவருக்கு பக்கத்துல ஒரு இடத்துல கிடக்குது. அந்த உடம்ப பார்த்தா வெறும் எலும்பும் தோலும் போத்துன மாதிரி தான் இருக்குதே தவிர உயிர் இருக்கிற மாதிரியே தெரியல. உடனே ஒரு கோவம் வந்துருச்சு. யாருக்கு? பிருகு முனிவருக்கு. எப்படி என் பையனை வந்து இறக்கலாம், நான் யமதர்மனை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கமண்டலத்தை எடுத்து யமதர்மனுக்கே சாபம் கொடுக்க அப்படி கிளம்பிட்டாரு. எப்படி என் மகனோட ஒரு உயிரை வந்து பறிக்கிறதுக்கு இப்படி வரலாம் அப்படின்னு. உடனே யமதர்மன் அங்க அப்பியர் ஆகி உடனே கேட்கிறாரு, முனிவரே நீங்க செய்வது வந்து ஒரு சரியான ஒரு காரியமா? நீங்க எவ்வளவு பெரிய ஒரு ஞானம் அடைந்தவர், ஏன் இப்படி தன்னுடைய புத்திர பாசத்துல வந்து நீங்க ரொம்ப ஈடுபட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு சாபத்தை கொடுக்கலாமா? நான் என்ன தவறு செய்தேன்? நான் என்னுடைய நியதியை தானே செய்யறேன், என்னுடைய கர்மத்தை தானே நான் செய்யறேன். காலனாகிய நான், யமதர்மனாகிய நான் வந்து எனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ என்னுடைய கடமையை செய்கிறேன். என்னோட கடமைக்கு யாருமே குறுக்க வர முடியாதே. இந்த உலகத்துல நான் எல்லாரையுமே நான் வந்து நியதிப்படி, அவங்களுடைய கர்மத்தின்படி, அவங்களுடைய சுபாவத்தின்படி அவர்களை நான் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன். அதுல யாரு விதிவிலக்கா இருக்கிறாங்க? யாருமே விதிவிலக்கு இல்லையே. ஈவன் பிரம்மா கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அடுத்து நான் அவரை விழுங்கித்தான் ஆகிறேன்.
பிரம்மாவா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், எல்லாருமே அவதாரங்களாக வரும்போது அவர்கள் எனக்குள்ள என்ன பண்ணப்படுறாங்க, எனக்குள்ள விழுங்கப்படுகிறார்கள். அதனால வந்து யாருமே இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல வந்து என்கிட்ட வந்து சிக்காத நபர்களே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் வந்து இதை நான் செய்யணும்னு செய்யலையே, எனக்கு இது இட்ட ஒரு கட்டளை. நான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அழிக்கக்கூடிய தன்மையும் அதை உள்வாங்கக்கூடிய தன்மையும் இருப்பதினால் நான் என்னுடைய நியதியை செய்து வருகின்றேன். அப்படிதான் உங்களுடைய பையனும் வந்து அவருடைய கர்மத்தின் அடிப்படையில் சென்று விட்டார். நீங்க இதுக்கே அவ்வளவு கோவப்படுறீங்க? நீங்க இவ்வளவு எல்லாம் கோவவே படக்கூடாது. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்க பையன் இப்ப எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். உங்க பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெண் மேல வந்து ஆசை வந்தது, மன ரீதியாக அந்த பெண்ணோடு வாழ வேண்டும் என்று ஆழமான சங்கல்பம் ஏற்பட்டதனால் அவர் சொர்க்கத்துக்கு போனாரு. சொர்க்கத்துல ரொம்ப காலம் வாழ்ந்தாரு. பின் வந்து பூலோகத்துல வந்து பல பிறப்புகளாக வாழ்ந்து இப்ப இந்த இடத்துல வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் சொல்றது பொய்யா இருந்தா உங்களுடைய ஞான திருஷ்டிலேயே நீங்க வந்து திரும்பி பாருங்க, உங்களோட ஞான திருஷ்டில பார்த்து கண்டுபிடிச்சுக்குங்கன்றாரு. உடனே பிருகு முனிவரும் என்ன பண்றாரு, தன்னோட ஞான திருஷ்டியில பாக்குறாரு, இவர் சொல்றது கரெக்டு தான், இப்ப வந்து இந்த இடத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே காலதேவன்ட்ட வந்து யமதர்மன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிச்சுக்குங்க, நான் வந்து அவசரப்பட்டு உங்களை வந்து நான் தவறா சொல்லிட்டேன். ஏன் நான் இப்படி அவசரப்பட்டேன்னா, இந்த உடம்புல இருக்கிறனாலேயே, இந்த மனித சரீரத்துல இருக்கிறனாலேயே அந்த சுபாவத்தினால வரக்கூடிய அந்த ஒரு வேகத்துல நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கும்போது காலதேவன் அவருக்கு அட்வைஸ் பண்றாரு. என்ன அட்வைஸ் பண்றாருன்னா, நீங்க என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து புத்திர பாசத்துல இந்த அகங்காரம் வந்திருக்க கூடாது. இன்னமும் நீங்க வந்து உங்களை வந்து பக்குவப்படுத்த வேண்டிய நிலைமைகளுக்கு செல்ல வேணும். இப்படிலாம் நீங்க அவசரப்படக்கூடாது. அதனால ரொம்ப எடுத்து சொல்றாரு, நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்றாரு. நான் என் கடமையை தான் செய்வேன், யாரையும் விடமாட்டேன் அந்த உலகத்துல. எல்லாருக்கும் அந்தந்த நேரம் வரும்போது அவர்களை விழுங்கக்கூடிய தன்மை எனக்கு இருக்குது. ஈவன் அது தேவர்களாக இருக்கட்டும், அசுரர்களாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லியார். ஈவன் அது மும்மூர்த்திகளாக இருந்தாலும் அவர்களும் ஒரு காலத்து கட்டத்தில் எவரெவர்கள்லாம் இந்த உலகத்திலே வெளிப்பட்டிருக்கிறார்களோ, பிரபஞ்சத்திலே உருவாகி இருக்கிறார்களோ, நிர்குண பிரம்மம் சர்க்குண பிரம்மம் நம்ம சொல்வது உண்டு. நிர்குண பிரம்மம்னா உருவாக்கப்பட முடியாதது, உருவம் இல்லாதது, எப்பொழுதும் அது தன்னுடைய சொரூபத்திலே இருப்பது. சர்க்குண பிரம்மம் என்பது வந்து வெளிப்பட்டவை, அவை உருவங்களாகவும் பல தோற்றங்களாகவும் வெளிப்பட்டது எதுவோ அதுதான் சர்க்குண பிரம்மம். சர்க்குண பிரம்மம் எதெல்லாம் வெளிப்பட்டிருக்குதோ அது எல்லாருக்கும் எதுக்கு ஒண்ணு வெளிப்பட்டுச்சோ அதுக்கு ஒரு முடிவு இருக்குது. எல்லாம் ஒரு ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. சோ அந்த முடிவுங்கிறது தான் இந்த கால சக்தின்னு நம்ம சொல்றோம். சோ அது வெளிப்பட்ட அனைத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. அதனால வந்து நீங்க நினைக்கிறது தவறு அப்படின்னு சொல்லி பிருகு மகரிஷி சொல்லிட்டு, வாங்க நம்ம 2 பேரும் போய் உங்களுடைய மைந்தனை சந்திக்கலாம்னு சொல்லி ஆகாய மார்க்கமா போய் அவர் அங்க தவம் பண்ற இடத்துக்கு போறாங்க. அங்க தவம் பண்ற இடத்துல அவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலதேவன் தன்னோட சக்தினால அவர் தவத்துல இருந்து வெளியே எடுக்கிறாரு. வெளியே எடுத்த உடனே அவருக்கு 2 பேரையும் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, உங்க 2 பேர்த்தையும் பார்த்தா ஏதோ சூரிய சந்திரனை பாக்குற மாதிரி இருக்கே, நீங்க வந்ததுனால எனக்குள்ள ஏதோ ஒரு மனதளவுல ஒரு ஆழமான ஒரு திருப்தியா எனக்குள்ள இருக்குது. யாரு நீங்க, நீங்க உங்களை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. யாரு? பிருகு மகரிஷியோட பையன் சுக்கிரன். உடனே இவர் என்ன சொல்றாரு, பிருகு மகரிஷி வந்து, நீ யாருன்னு உனக்கே தெரியும்பா, நீ ரொம்ப ஞானம் பெற்றுட்ட, உனக்குள்ள ஞானத்துலதான் இருக்கிற, நீ கண்ண மூடி உனக்குள்ளேயே நாங்கள் யாரு, நீ யாருன்னு உனக்கு கேளு, நீ யாருன்னு உனக்குள்ளே நீ கண்டுபிடி, உனக்கு உண்டான அந்த பதில் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப வருடமா 800 வருஷமா தியானம் பண்ணிக்கிட்டு சமாதியில இருந்துகிட்டு தான் யாருன்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கோசம் தான் சுக்கிரன் அங்க வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காரு. சோ இவங்க வந்த உடனே அந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆனது வந்து பூர்த்தி ஆகுது. அவருக்குள்ள ஏதோ ஒன்று ஒரு நடக்கிறது. உடனே தன்னுடைய ஞான சக்தியினால திருப்பி உட்கார்றாரு, தியானத்துல பாக்குறாரு. அப்பதான் இவருக்கு தெரியுது, நான் பல பிறப்புகளாக பல யுகங்களாக நான் வந்து பயணம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஆரம்பத்துல நான் சொர்க்கத்துல இருந்தேன், அதுக்கு முன்னாடி பிருகு மகரிஷியோட புத்திரனா நான் இருந்தேன். அவரு தான் என் முன்னாடி வந்து நிக்கிறாரு, காலதேவன் பக்கத்துல இருக்கிறார். இது எல்லாம் அவருடைய ஞான சக்தியில தெரிஞ்சு தன்னுடைய அகங்காரத்தை எடுத்து ஓரம் போட்டுட்டு தனக்குள்ள அந்த ஞானம் பெற்றவரா திருப்பி கண்ணை திறந்து இவங்க 2 பேர்த்தையும் நமஸ்காரம் பண்றாரு. உடனே காலதேவன் சொல்றாரு, நீ இது வரைக்கும் இந்த உடம்புல இருந்தது போதும், நீ உடனே வந்து நீ ஏற்கனவே நீ அந்த விட்டு அந்த உடம்புக்கு நீ போக வேண்டிய உனக்கு ஒரு கர்மம் இருக்கிறது. ஏனால் அந்த உடம்புல நீ முழுமையாக வாழவில்லை, அதுல நீ செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னமும் இருக்கிறது. அதனால் இந்த உடம்பை விட்டு விடு. இந்த உடம்பு எதுக்கு எடுத்தாயோ அந்த உடம்புக்கு உண்டான காரியம் முடிந்து விட்டது, நீ அதற்கு செல்வாயாக அப்படின்ன உடனே இவரும் தன்னோட தவ சக்தியில இந்த உடம்பை விட்டுட்டு ஏற்கனவே அந்த எலும்பா இருக்கு பாத்தீங்களா, தோலா இருக்குல்ல, அந்த உடம்புல போய் பூந்துடுறாரு. அது வரைக்கும் அந்த உடம்பு, அப்ப நீங்க இப்ப நினைக்கலாம், என்னங்க நீங்க சொல்றதை பார்த்தா பல லட்சக்கணக்கான வருடங்கள் அந்த உடம்பு எப்படி அழியாம இருக்கும் அப்படின்னு. இப்ப அதுக்குதான் இங்க வசிஷ்டர் சொல்லியிருக்காரு, பிருகு மகரிஷியோட தவ சக்தியில் அவர் சமாதியில இருக்கும்போது அவர் சக்தி அந்த ஒரு சக்தி அலைகள் இருக்கும்போது அந்த இடத்துல மிருகங்களோ மற்ற எந்த ஒரு விஷயமும் வந்து இந்த உடலை வந்து சேதப்படுத்துவதற்கு வழி இல்லாத இருந்தனால அந்த உடல் அப்படியே அங்க வந்து என்ன பண்ணுச்சு, ஆனா அது ரொம்ப மெலிஞ்சு அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இதாகிற மாதிரி தான் கடந்தது.
திருப்பி இந்த ஜீவன் வந்து அந்த ஒரு சூட்சும சரீரம் வந்து உள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இங்கதான் சொல்றாரு வந்து காலதேவன் வந்து பிருகு மகரிஷிட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 சரீரம் இருக்கு. நமக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். நம்ம பார்க்கிற இந்த ஸ்தூல சரீரம் ஒண்ணு, மனசரீரம் ஒண்ணு. இந்த ஸ்தூல சரீரம் அழிஞ்சிடும். ஆனா மனசரீரம் என்று சொல்லக்கூடிய சூட்சம சரீரம் அழியாது. இந்த சூட்சம சரீரம் என்ன பண்ணுது? அதுதான் வந்து இந்த உடம்பை விட்டுட்டு நேரா வந்து அந்த பழைய உடம்புக்குள்ள பூந்துருது. பழைய உடம்புக்குள்ள புகுந்த உடனேயே அதுக்கு என்ன ஆயிடுது? சக்தி உடம்புல வந்து ஹார்ட் பீட் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மற்றபடி ரத்த ஓட்டங்கள் நார்மல் ஆயிடுச்சு. திருப்பியும் தன்னுடைய இளமை பருவத்தை வந்து சுக்கிரன் வந்து பழைய உடம்புக்கு வந்து அடைஞ்சிடுறாரு. அப்பதான் பிகுரு மகரிஷிக்கு வந்து அப்ப வந்த அந்த உடம்புல உயிரா வந்த அந்த பையனை பார்த்தோம்னா தன்னுடைய பையன்ற ஒரு உணர்வு வந்துருச்சு. 2 பேரும் கட்டி தழுவிக்கிறாங்க. அப்புறமேட்டு காலதேவன் சொல்றாரு, நீ வந்து நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. கொஞ்சம் காலம் கழிச்சு வந்து அரக்கர்கள் வந்து அசுரர்கள் வந்து சுக்கிரன்ட்ட வந்து நீங்க எங்களுடைய குருவா இருக்கணும்னு கேட்பாங்க. அப்ப நீங்க அசுரர்களுக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடிய சுக்கிராச்சாரியரா நீங்க மாறிடுவீங்க. நீங்க அதுதான் உனக்கு ஈக்கப்பட்ட ஒரு கர்மம். மற்றபடி இப்படியே வாழ்ந்துகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் பிளஸ் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. இவங்க 2 பேரும் ரொம்ப காலமா ஜீவன் முக்தரா வாழ்றாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு அசுரர்கள் வந்து கேட்ட உடனே சுக்கிரனும் வந்து சுக்கராச்சாரியரா வந்து ஆச்சாரியரா மாறிடுறாரு. பிருகு மகரிஷியும் தன்னுடைய தவத்துல சமாதிக்குள்ள பையன் போனதுக்கு அப்புறம் தானும் சமாதியில போயிடுறாரு. இவ்வளவு விஷயத்தையும் வசிஷ்டர் வந்து ராமருக்கு ரொம்ப பொறுமையா எடுத்து சொல்றாரு. இவ்வளவு தூரம் நடந்திருக்குது பாத்தியா? ஒரே ஒரு ஆசை. யாரு? அந்த பெண்ணை பார்த்தவுடன் தனக்குள் ஏற்பட்ட ஒரு ஆசையை ஆழமாக சிந்தித்து அதுவே நடக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு ஆசை வந்து அவரை எங்க கொண்டு போய் சொர்க்கத்துல பல லட்சக்கணக்கான வருடங்கள் இருந்து அதற்கப்புறம் பூமியில வந்து பல பிறப்புகள் எடுத்து கடைசியில அவர் ஞானம் அடையணும்ன்ற அந்த ஒரு வேட்கை இருந்தனால அடைஞ்சார். ஆனா மனம்தான் வந்து இத்தனை விஷயத்துக்கும் டிராவல் பண்ணிக்கிட்டு வருது. இந்த மனதினால் உருவாக்கப்பட்ட அந்த ஆசை தான் வந்து சொர்க்கத்துக்கு எடுத்துட்டு போச்சு. அதுல முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து விடுபடணுங்கிற ஆசை தான் திருப்பி பூமிக்கு எடுத்துட்டு வந்துச்சு. சோ இந்த மனம் தான் எல்லா இடத்துலயும் விஸ்தரிச்சிருக்கே தவிர வேற எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ ராமா, நீ வந்து புத்திசாலி, நீ மத்தவங்க மாதிரிலாம் நீ கிடையாது, நீ புத்திசாலி, ஆழமா புரிஞ்சுக்கோ, மனசு தான் எல்லாமே, இதுல வந்து நீ வந்து கன்ஃபியூஸே பண்ணிக்காதுன்னு ரொம்ப தெளிவா வந்து அவருக்கு எடுத்துரைக்கிறார். உடனே அங்க கேட்கிறாரு வந்து ராமபிரான் வந்து, எப்படி வந்து 2 பேரும் ஜீவன் முக்தர்கள்னு சொல்றீங்க, ஆனா 2 பேருக்கும் வந்து தந்தை மகன்ற ஒரு உறவு எப்படி அவங்களுக்குள்ள ஃபீல் பண்றாங்க, அது எப்படி மனசு வந்து இவ்வளவு தூரம் போயிருக்குங்கிறது அந்த சுக்கிரனுக்கு தெரியாம இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்லும் போது, ஜீவன் முக்தனானதுக்கு அப்புறம் அழகா சொல்றாரு வசிஷ்டர். அவர்கள் ஜீவன் முக்தனாக ஆகியிருந்தாலும் முழுமையாக இந்த உடலை விட்டு போற அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த உடல் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு உடலை விட்டு போவதற்குண்டான வழி தெரியாததனால் அந்த முக்த நிலையிலேயே வந்து அவர்கள் உடலிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நேரம் வரும் பொழுது அவர்கள் அந்த உடலை விட்டு சென்று விட்டார்கள் அப்படிங்கறது தெளிவா சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், பல ஞானிகள் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில இந்த உலகத்துல வாழ்ந்து போயிருக்காங்க. ஞானத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம், முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர்கள் ஏன் இந்த உடம்புலே இருக்கிறாங்க, அவங்க விட்டுட்டு போயிருக்கலாமே நமக்கு சொல்லலாம். அந்த உடம்பை விட்டுட்டு போறதுக்கு உண்டான அந்த ஒரு சரியான ஒரு வழி தெரியாததுனாலையும், இல்லாட்டி அவங்க பிராப்தப்படி இருந்துட்டு போகுது, நமக்கும் இந்த உடம்புக்கும் சம்பந்தம் கிடையாது, நாம் பிரம்மமா உணர்ந்ததுக்கு அப்புறம் இந்த உடம்பு எப்படி இருந்தா என்னங்கிறத அதை பத்தி ஒரு கேர் பண்ணாம விட்டுருவாங்க. சோ அதனால அதோட உடலுக்கு உண்டான நியதிப்படி அது எவ்வளவு வருஷம் வாழுதோ வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. சோ அப்படிதான் விட்டுட்டாங்களே தவிர இந்த உடலோட ரொம்ப ஒரு அட்டாச்மெண்டோட நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய எந்த மகான்களும் எந்த ஞானிகளும் அப்படி இருக்கவே மாட்டாங்க. ஆனா நியதிப்படி பிராப்தப்படி எது நடக்குமோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க. இதைத்தான் இங்க வந்து வசிஷ்டர் மகரிஷி வந்து ராமபிரானுக்கு எடுத்து சொல்றாரு. அப்ப அவர் எடுத்து சொல்லும் போது, நம்ம மனசை நம்ம வந்து சுத்தமா வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். மனசுல வந்து வைராக்கியத்தை ஏற்படுத்தணும், மனசுல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை எல்லாம் நீக்கணும், அகங்காரத்தை நீக்கணும், உலகத்து மேல இருக்கக்கூடிய நாட்டத்தை குறைக்கணும். உலகத்து மேல இருக்கக்கூடிய நாட்டம் தான் நமக்கு வந்து மனதை இன்னும் வேகமாக இயங்க வைக்கிறது, எண்ணங்களை அதிகமாக உற்பத்தி பண்ணுகிறது. ஏன்னா இந்த மனம்ங்கிறது வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க, மனம்ங்கிறது வந்து ஆன்மாவோடைய பிரம்மத்தோட ஒரு வெளிப்பாடு தான். புரியுதா இல்லைங்களா? இந்த ஜகத்துங்கிறது வந்து ஒண்ணுமே கிடையாது, அது ஒரு சூன்யம்தான். ஆனா இந்த சூன்யமா நமக்கு ஆகக்கூடிய இந்த ஜகத்தும் வந்து பிரம்மத்துல இருந்து வெளிப்பட்டது. பிரம்மம் சூன்யம் என்றால் இந்த ஜகத்தும் சூன்யம் தான். இந்த ஜகத் வந்து நிஜம் என்றால் பிரம்மமும் நிஜம்தான். இந்த ஜகத்து பூர்ணம் என்றால் பிரம்மமும் பூர்ணம் தான். நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், நீங்க என்ன சொல்றீங்க எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. அதாவது ஒரு கடல் இருக்குது, கடல் வந்து அலைகள் இல்லாம அமைதியா இருக்குது. ஒரு குறிப்பிட்டத்துல ஒரு இயக்கம், ஒரு ஃபோர்ஸ்ல வந்து அதுல அலைகள் உருவாகுது. அலைகள் உருவாகிறதுனால கடலுக்கும் அலைக்கும் வேற வேற நம்ம சொல்ல முடியாது, ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் அதுக்குள்ளேயே தான் அடங்குது. ஆனா அந்த ஃபோர்ஸ் ஒண்ணு உருவாகுச்சுன்னா அது ஒரு வேற ஒரு ஷேப்ல வேற ஒரு தோற்றத்தை நமக்கு தெரியற மாதிரி இந்த பிரம்மமானது வந்து
அறிவு, உணர்ச்சி இந்த ரெண்டும் சேர்ந்து வெளிப்படும் போது இந்த உலகம் ஜீவனாக நமக்கு ஒரு தோற்றம் அடிக்கிறது. அதைத்தான் வந்து நம்ம சித்துன்னு சொல்றோம். சோ இப்ப இந்த உணர்ச்சி என்ன பண்ணுது, காலப்போக்குல உணர்ச்சி ரொம்ப, அந்த உணர்ச்சினாவே என்னது, பந்தத்தை ஏற்படுத்துது, அட்டாச்மெண்ட்டை கொடுக்குது. இந்த உணர்ச்சி என்ன பண்ணுது, மேலும் 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 கற்பனை பண்ணி 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 மனமா மாறி மனம் வந்து இந்த உலகத்தை எல்லாம் படைச்சுக்கிட்டே போகுது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த உலகத்து மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட், இந்த உணர்ச்சியின் மேல நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணி அந்த உணர்ச்சியோட லெவலை குறைக்க குறைக்க நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு வந்து ரொம்ப சிறப்பாக எப்படி வந்து ஒரு வைரம் மாதிரி மின்ன ஆரம்பிச்சிடும். அப்ப அட்டாச்மெண்ட் குறைய குறையவே நம்ம அறிவு சொரூபமா மாறும் பொழுது நான் தான் அந்த பிரம்மம், இந்த பிரம்மம் தான் ஜகத்தாவும் இருக்குது, ஜகத்து வேற கிடையாது, பிரம்மம் வேற கிடையாது, எல்லாமே பிரம்மம் தான் ஒண்ணு நமக்கு புரியும். ஒண்ணு நல்லா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒண்ணு நான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி நான் பாக்குறது, நான் கேட்கறது, நான் உணர்றது, நான் எனக்கு தெரியப்படுறது எல்லாமே பிரம்மம் தான், நானும் பிரம்மம் தான் தெரிஞ்சுக்கணும். இல்ல பிரம்மம் மட்டும்தான் இருக்குதுன்னு புரிஞ்சு எப்படியாவது ஒரு வழியில வந்து நான் ஆன்மான்னு எப்படியோ நீங்க வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அது போதுங்கிறது தான் இங்க சொல்ல வர்றாரு. அதற்கு வந்து நம்மளுடைய உணர்ச்சிகள், மனதுல வரக்கூடிய எமோஷன்ஸ், இந்த உணர்ச்சிகள் மேல நம்ம ஒர்க் பண்ணணும். அதை ஒர்க் பண்ணி அந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம குறைக்கணும். உறவுகள் மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட், பொருட்கள் மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட். ஏன்னா இந்த மனசு என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு பொருள்ல தான் போய் அதை பிடிச்சு 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 வச்சுக்கிட்டு அதுல ரொம்ப டீப்பா அதோட கலந்துரும். நம்ம அதுலயே இப்ப நம்மன்னு நினைக்கிறது நீங்க கிடையாது. உங்களுடைய பையன், பேரன், சொந்தம், பந்தம், பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் இப்ப நீங்க இருக்கிறீங்க. எதையா ஒண்ணு டச் பண்ணா உங்களுக்கு வலிக்கும், எதையா உங்களை விட்டு போச்சுன்னா உங்களுக்கு துக்கம் வந்துடும். அப்ப உங்களுக்கு துக்கம் வருதுன்னா அந்த பொருள்களில் எல்லாமே நீங்க இருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். நீங்க இல்லாதது கிடையாது. உங்க சுத்தி இருக்கிற எந்த விஷயத்தை எடுத்தாலும் நான் அதுல டிஸ்டர்ப் ஆக மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க நீங்களாவே இருக்கிறீங்க. ஆனா எதையா ஒன்ன எடுத்தா எனக்குள்ள துக்கம் வந்துடும், ஏதாவது ஒண்ணு இருந்தா எனக்கு இன்பம் வரும்னா நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்துல இந்த உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களிலும் மனிதர்களிடையே ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறீங்களே தவிர நீங்க நீங்களாவே இல்லை. அதுதான் இந்த மனம் வந்து இப்படித்தான் உணர்ச்சி ரீதியாக எல்லா இடத்துலயும் பரவி இருக்குது. அப்ப உணர்ச்சி ரீதியா பரவி இருக்கிற இந்த மனம் வந்து தன்னுடைய சொரூபத்திலே இருந்தா மட்டும்தான் அது சரி. ஆனா அப்படி இல்லாம நம்ம எல்லா இடத்துலயும் பறந்து இருக்கிறதுனால நமக்கு இந்த உலகத்து மேல அதிக ஈர்ப்பு ஏற்படுது, ஆசைகள் நிறைய வருது. இந்த ஆசை தான் அழிவுக்கு காரணம். வசிஷ்டர் இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஆசையை குறைக்கணும், ஆசையை குறைக்கணும், ஆன்மாவை தெரிஞ்சுக்கணும், ஆன்மாவை உணரணும்னா ஆசை குறைந்தே ஆக வேண்டும், ஆசையே இருக்கக்கூடாதுன்றாரு. இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வந்து ஆசையை வந்து நம்ம என்ன பண்ணணும், குறைச்சே ஆகணும். குறைக்கலைன்னா இது வேற வழியே கிடையாது அப்படிங்கிறது சொல்றாரு. ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆன்மாவை உணர்ந்து எல்லாவற்றிலும் ஆன்மாவை கண்டு எல்லாமே ஆன்மாவாக, யாவையும் ஆன்மாவாக பிரதிபலிப்பதே என்று உணர்வதே ஞானம்ன்றார். நல்லா புரிஞ்சுக்குங்க, கேளுங்க ஆழமா. ஆன்மாவை உணர்ந்து எல்லாவற்றிலும் ஆன்மாவை கண்டு, இங்கும் ஆன்மா மட்டும்தான் இருக்குது, எல்லாம் ஆன்மாவே, யாவையும் நாம் பார்ப்பது எல்லாமே இந்த ஆன்மாவோட ரிஃப்ளெக்ஷன் தான், பிரதிபிம்பம் தான், பிரதிபலிப்பு தான் என்று உணர்வதே ஞானம் அப்படிங்கிறார். ஞானத்துக்கு இதை விட ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் யாரும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கோ ராமா அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்திரியங்களை கட்டுப்படுத்தி மனதில் இருக்கக்கூடிய தற்பெருமை, வெறுப்பு, அப்புறமேட்டு பூர்வ ஜென்ம வாசனைகள், இன்ப நாட்டம் ஆகியவற்றிலெல்லாம் நம்ம வந்து அப்படியே குறைச்சிக்கிட்டே வரணும். ஸ்பிரிச்சுவாலிட்டியில கொஞ்சம் டீப் ஆனீங்கனாலே உங்களுக்குள்ள குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். கடுமையான பயிற்சி, தீவிர முயற்சி, இதுல நான் வந்து என்னுடைய வாசனையில குறைக்கணும்னு அந்த தீவிர முயற்சி நம்ம ஈடுபட்டாதான் கொஞ்சமாச்சு நமக்குள்ள நம்ம ஆன்மால வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். அப்படி இல்லாட்டினா இந்த ஆசைகள் நம்மளை வந்து பேய் மாதிரி நம்மளை போட்டு ஆட்டும் அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. இந்த மனசை அப்புறம் உன்னால கண்டே பிடிக்க முடியாது, அதுல இருந்து நீ வெளிவரவே முடியாதுங்கிறார். நல்லது.